நம சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அவனருளாலே அவன்தாள் வணங்கிடுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் செவ்வாயினுடைய பெயர்ச்சி, அதாவது 21ஆம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடக ராசி சந்திரனுடைய ராசி. அந்த ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார், பலவீனம் அடைகிறார். இந்த செவ்வாய் பகவான் பலவீனம் அடையக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வருகின்ற 2025 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரை அந்த இடத்திலேயே நீச்சம் அடைந்து இருக்கிறார். கிட்டத்தட்ட 90 நாட்கள், 3 மாதங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாகி இருக்கிறார். மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேஷ ராசிக்கு அதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஆகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீச்சம் அடைந்து தன்னுடைய முழு பலத்தையும் இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு 90 நாட்களுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும், சில மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. செவ்வாய்னு சொன்னாலே எல்லோருக்குமே ஜோதிட ரீதியாக தெரியும், விரைவாக நகரக்கூடிய கிரகம், சூடான கிரகம். இந்த செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு ராசியை கடக்கும். ஆனால் இந்த வருடம் இந்த செவ்வாய் பகவான் வருட இறுதியில அந்த 90 நாட்களுக்கு அந்த ராசியிலேயே பெயர்ச்சியாகி இருக்கிறார். இந்த நீசம் அடையக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போறார், என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதே சமயத்துல இந்த மேஷர், அதாவது செவ்வாய்னு சொன்னாலே எல்லோருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது அந்த முருகப்பெருமானின் தெய்வத்தினுடைய அருள் தான் நமக்கு கிடைக்கணும். யார் யாருக்கெல்லாம் செவ்வாய், யாருக்கு செவ்வாய் ஆதிக்கமா இருக்கோ, நீச்சமா இருக்கோ, அடுத்து உச்சம் பெற்றிருக்கு, யாரா இருந்தாலும் சரி, இப்ப எல்லாருமே ஜென்ரலா என்ன முருகனுடைய வழிபாடை நம்ம ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா முருகனுடைய அந்த தெய்வ பலம் அந்த எதிரிகளை அழிப்பதற்கு உண்டான ஒரு தெய்வ பலமாக இருக்கும். கலியுக தெய்வமான அந்த முருகனின் அருள் இந்த எல்லா ஜாதக அன்பர்களுக்கும், எல்லா ராசி அன்பர்களுக்கும் தேவையான பலன்களை, அதாவது தேவையான ஒத்துழைப்பையும் உறுதுணையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஆனா செவ்வாய்ன்ற அந்த முருகன் மாத்திரம் அந்த தெய்வம் கிடையாது. வாராகி, வராக பெருமாள், இப்படி போன்ற தெய்வங்களையும் கலியுக தெய்வங்களையும் நம்ம வழிபட்டு வந்தோம்னா கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், செவ்வாய் தோஷம், அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்பந்தமான சில வியாதிகள், இது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக நமக்கு நிவர்த்தி அடையும். நம்ம இப்போ இந்த ஒவ்வொரு பதிவிலையும் செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது நீங்க செய்ய வேண்டிய அந்த தெய்வ வழிபாடை இறுதியில சொல்லியிருப்பேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு மேஷ ராசி என்பர்களுக்கு ராசி அதிபதி பலவீனம் ஆகிறார். செவ்வாய் பார்த்தீங்கன்னா பாவ கிரகம், அந்த பாவ கிரகம் ஆகப்பட்டது பலவீனம் ஆகிறார். இந்த ராசிக்கு அதிபதியே பலவீனம் ஆகும் போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 90 நாட்கள்ல உங்களுடைய சிந்தனைகள், ராசின்னு சொன்னாலே நான் அதிகமான பதிவுல சொல்லியிருக்கேன், நம்மளுடைய மனம் சார்ந்த சிந்தனைகள், நம்மளுடைய எண்ணம் சார்ந்த சிந்தனைகள், இப்படி நம்மளுடைய மனமாகப்பட்டது எதை நோக்கி பயணிக்கிறது தான் அந்த ராசி சொல்லும். இந்த மேஷ லக்ன அன்பர்களா இருக்கிறீங்கன்னா ஒருவருடைய ஜாதக ரீதியாக, அதாவது உங்களுடைய அந்த ஜாதகருக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள், அதே சமயத்துல அந்த ஜாதகரனுடைய அறிவு சார்ந்த சில செயல்கள், அந்த லக்னம்ன்றது பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்களை குறிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். இப்போ அந்த செயல்களை நிர்ணயிக்கக்கூடிய அந்த பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு இருக்கும்போது அந்த ராசி கிட்ட தான் இருக்கு. அந்த ராசி தான் மனம், மனோகாரகன். சந்திரன் மனோகாரகன். அந்த மனமாகப்பட்டது ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு இருந்தாதான் நம்ம நிறைய ஒரு செயல்பாடுகளை செயல்விக்க முடியும். அதே சமயத்துல என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நிறைவேறுவதற்கு அந்த
மனமாகப்பட்டது ஒருநிலைப்பட்டு அதை சாதிப்பதற்கு உண்டான ஒரு செயல்பாட்டில் இருக்க வேண்டும். அப்படிதான் நம்ம அந்த ராசியை கணிக்கிறோம். இப்போ இந்த ராசியா இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, கோச்சார நிலவரப்படி கால புருஷனுக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் அந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறார். இது மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு பலமான ஒன்றா அப்படின்னு கேட்கும்போது சில மேஷராசி அன்பர்களுக்கு இது ஒரு பலமான ஒன்று தான். ஏன்னா 4ஆம் இடத்துல இந்த மேஷராசி அன்பர்கள் எப்போதுமே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை நோக்கி எப்போதுமே பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்ம இருக்கிற காசை, எவ்வளோ காசு இருந்தாலும் சரி, அந்த காசுல நமக்கு தேவையான அளவை சொத்தை வாங்கி வச்சுக்கணும். இல்ல சில சமயம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேற வேலைக்காக பயணிப்பாங்க. அதாவது நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வேற இடத்திற்கு பயணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை வேறொரு அந்த ஒரு எப்போதுமே முதலீடு சம்பந்தமான ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்க மேஷராசி அன்பர்கள். இப்போ நீங்க வாங்கின சொத்துல ஏற்கனவே கடந்த காலத்துல ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி ஏதாவது சொத்து வாங்கியிருந்தீங்கன்னா அதுல வில்லங்க பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததுன்னா அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அங்க செவ்வாய் வலுவிழந்து போயாச்சு. அப்படி இருக்கும்போது சொத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதாவது தாயா சம்பந்தமான சில உடல்நல குறைகள் அதிகமாகுவதற்கு 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானம். அப்படி இருக்கும்போது உடல்நல குறைபாடுகள் வருவதற்கும் இந்த காலகட்டம் ஒரு சாதகமாக இருக்கும். அதனால ஒரு சிறந்த ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கிட்டீங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த 90 நாட்கள்ல. ஏன்னா அஷ்டமாதிபதி இப்போ செவ்வாய் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு என்னென்ன செய்வாரு அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூலதனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும். அதே சமயத்துல அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமும் அந்த செவ்வாயினுடைய கிரகம் தான். இப்படிப்பட்ட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அவர் பலவீனமாகும் போது அந்த பிரச்சனைகளிலிருந்து குடும்ப வாழ்க்கையில நிறைய பேர் மேஷராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை இழந்து தன்னுடைய வாழ்க்கை துணை தேவையில்லாத தகாத உறவுகள் மூலமாக அடிக்கடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்பதை பார்த்து அந்த குடும்பத்துல நம்ம இருக்கிறதே நமக்கு தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல அந்த வாழ்க்கை துணையை பிரிவதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்துல விவாகரத்து வழக்குகள் எல்லாமே சாதகமாக முடிவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளிநாடு செல்வதற்கு உண்டான ஒரு நேரம். நீங்க உங்களுடைய சொந்த ஊரிலிருந்து வெளிநாடோ வெளியூரோ செல்வதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உள்ளூர்ல இருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பாதிப்புகள், சில தேவையில்லாத தடுமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களில் இந்த செவ்வாயினுடைய சாதக பாதகங்களை நீங்கள் ஆராய்ந்து உங்களுக்கு இந்த 90 நாட்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.